இளமை கலைஞன் இவனே சேவகன் சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். வடை, காபி, இட்லி, பூரி, பொங்கல் ஏதாவது வேணுமா? வணக்கம், வெல்கம் டு சேவகன் மீடியா. நான் உங்க பவதாரணி. இன்னைக்கு சேவகன் கிச்சன்ல கேசரி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். கேசரி செய்ய தேவையான பொருட்கள்: ரவை, சர்க்கரை, நெய், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, கேசரி பவுடர், பைனாப்பிள் எசன்ஸ். நீ பண்ண போற கேசரியில நெய் டக்கு 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 டக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அம்மா கேசரி செய்ய பாத்திரம் எடுத்து வச்சு அதில் ரவையை கொட்டி ரவையை வறுத்துக்கலாம். இப்ப ரவை கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்ப வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்ப நெய் ஊத்திக்கலாம். கொஞ்சோண்டு நெய் ஊத்தியாச்சு. இப்ப முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். இப்ப நெய் நல்லா காஞ்சிடுச்சு. முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். இப்ப போட்டாச்சு. நல்லா இது பண்ணிக்கலாம். இப்ப திராட்சை பொரிய வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் கேசரி பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்ப நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப தண்ணி நல்லா கொதி வருது. இப்ப நம்ம உப்பு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை போட்டுப்போம். இப்ப கொஞ்சோண்டு ரவை எடுத்து போட்டுப்போம். சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப சர்க்கரை போட்டாதான் கிறிஸ்பியா இருக்கும். இப்ப பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சோண்டு ரவை எடுத்து போட்டுப்போம். வாவ், கேசரி சூப்பர்! சுவையான கேசரி ரெடி. வாங்க எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்கலாம். கேசரி போடுமா? அடுத்த வீடியோல நம்ம வேற ரெசிபி பண்ணலாம். சேவகன் மீடியாவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.